மக்களவை உறுப்பினர் கனிமொழி தனது வாக்கினை செலுத்துவதற்காக வருகிறார். நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் தனிமையில் இருந்த அவர் தற்போது PPE கிட் அணிந்து தனது வாக்கினை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்திற்கு அவர் வாக்களிக்க வந்திருக்கிறார். 6 மணி முதல் கொரோனா பாதித்தவர்கள் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருக்கும் நிலையில் தற்போது சென்னை மயிலாப்பூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் மக்களவை உறுப்பினர் கனிமொழி தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறார். நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வாக்குப்பதிவு இறுதி 1 மணி நேரத்தை எட்டியிருக்கும் நிலையில் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். திமுக மகளிர் செயலாளர் கனிமொழி அவர்கள் கடந்த சட்டசபை தேர்தலொட்டி தீவிரமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டதால் இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி அவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்றிருந்தார். இந்நிலையில் தன்னுடைய வாக்குப்பதிவை செலுத்துவதற்காக மயிலாப்பூரில் உள்ள CSI பிஷப் பள்ளியில் தற்போது கோவிட் பேஷண்ட் அணியக்கூடிய அந்த PPE கிட் அணிந்து தற்போது ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் கலந்து வந்திருக்கார். இங்கு வாக்கு செலுத்தி தற்போது அவருடைய வாக்குப்பதிவை செலுத்திவிட்டு வெளியே வந்திருக்கிறார். வாக்குச்சாவடியில் அனைவருமே இந்த PPE கிட் அணிந்தார்கள். பத்திரிகையாளர்கள் மற்றும் பேப்பர் கலைஞர்கள் உள்ள அன்றைக்குள்ள PPE கிட் அணிந்தவர் மட்டும் உள்ள செலுத்திட்டார்கள். தற்போது அவர் தங்கள் வாக்கை செலுத்திவிட்டு வெளியே வருகிறார்கள். இது குறித்து அவர்களிடம் பேசலாம். முருகேசன், தேர்தல் ஆணையம் 6 மணி முதல் 7 மணி வரையில் கொரோனா நோயாளிகளுக்கு வாக்களிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. எத்தனை கொரோனா நோயாளிகள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் வாக்களிப்பதற்கு? மயிலாப்பூரில் இந்த பூத் 183 அவர்கள் மட்டும்தான் முறைப்படி மருத்துவமனையின் மூலம் அவர் உறவினர் மூலம் இந்த பூத் அனுமதி பெற்று தற்போது வாக்கு செலுத்தி வந்திருக்கிறார். அவரிடம் முதல் முறையாக இந்த ஒரு கோவிட் டெஸ்ட்ல வாக்கு செலுத்தி அவரிடமே கேட்டார். தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் 6 மணி முதல் 7 மணி வரையில் கொரோனா நோயாளிகளுக்கான நேரம் தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருந்தது அவர்கள் வாக்குப்பதிவு செய்வதற்கு. இந்நிலையில் மக்களவை உறுப்பினர் கனிமொழி தனியார் மருத்துவமனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சையில் இருந்த நிலையில் தற்போது தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக மயிலாப்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்திருக்கிறார். PPE கிட் அணிந்து கொரோனா நோயாளிகள் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது மக்களவை உறுப்பினர் கனிமொழி PPE கிட் அணிந்து தனது வாக்கினை மயிலாப்பூர் வாக்குச்சாவடியில் பதிவு செய்திருக்கிறார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த திமுக MP கனிமொழி PPE கிட் அணிந்து தற்போது தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்த அவர் தனது வாக்குப்பதிவை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்.
திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது உறுதி. தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவது உறுதி. மக்களவை உறுப்பினர் கனிமொழி தற்போது ஆம்புலன்ஸில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் ஆம்புலன்ஸில் வந்து மயிலாப்பூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கை பதிவு செய்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் 6 மணி முதல் 7 மணி வரையில் கொரோனா நோயாளிகள் வாக்களிக்கலாம் என அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த நிலையில் வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள அலுவலர்களும் பிபிஇ கிட் அணிந்து தயார் நிலையில் இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது மயிலாப்பூரில் மக்களவை உறுப்பினர் கனிமொழி பிபிஇ கிட் அணிந்து வந்து ஆம்புலன்ஸில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். தனியார் மருத்துவமனையின் ஆம்புலன்ஸில் வந்து அவர் பிபிஇ கிட் அணிந்து மயிலாப்பூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்குப்பதிவை செய்தார். தஞ்சை மாவட்டத்தில் சிகிச்சையில் கொரோனா பாதித்த 820 பேர் வாக்களிக்க 9 பேர் மட்டுமே விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் காதர் ஹுசேன் இணைந்திருக்கிறார். காதர் ஹுசேன், அங்கு பிபிஇ கிட் அணிந்து வந்து வாக்களிப்பதற்கு கொரோனா நோயாளிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தற்போது தேர்தல் ஆணையம் வேறு என்னென்ன முன்னேற்பாடுகள் எடுத்திருக்கிறது? அதாவது லாவண்யா, தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 2885 வாக்குச்சாவடிகளில் வந்து வாக்களிக்கக்கூடிய பணி என்பது காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது வரை, அதாவது 5 மணி வரை 68% வாக்குப்பதிவு என்பது முழுவீச்சில் நடைபெற்றுள்ள சூழ்நிலையில் வந்து தற்பொழுது கொரோனா நோயாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் 820 கொரோனா நோயாளிகள் இருக்கிறார்கள். இதில் வந்து 9 பேர் மட்டுமே வாக்களிப்பதற்காக அனுமதி அளித்துள்ள சூழ்நிலையில் அவர்கள் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவர்கள் வாக்களிப்பதற்காக பிரத்யேகமாக இங்கு வாக்குச்சாவடி என்பது தயார் நிலையில் இருக்கப்பட்டுள்ளது. பார்த்தால் நேரடியாக தெரியுது, ஒளிபரப்பு டேட் காமிச்சிட்டு இருக்காரு. இங்கு உள்ள அனைத்து வாக்காளர்களுக்குமே பிபி கிட் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. என்றாலும் 6 மணி முதல் 7 மணி வரை கொரோனா நோயாளிகள் வாக்களிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் வந்து அவர்களுக்கு பிபி கிட் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பிபி கிட் அணிந்து தயார் நிலையில் இருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து தஞ்சை வண்டிக்கார தெருவில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இருக்கும். இங்கு வந்து ஒரு கொரோனா நோயாளி வந்து தற்பொழுது வாக்களிப்பதற்காக வர இருக்கிறார். ஏனென்றால் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த 9 பேர் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் வந்து தஞ்சாவூர்ல வந்து 4 பேர், ஒரத்தநாட்டில் 3 பேர், அதே போல பாபநாசத்தில் 2 பேர் என 9 பேர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருக்கு. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காதர் ஹுசேன், 9 பேர் மட்டுமே வாக்களிப்பதற்கு விருப்பம் தெரிவித்ததாக சொல்லியிருந்தீர்கள். கள தகவல்களுக்கு நன்றி.